நமஸ்காரம். பாரத நாடு தேவி தேவர்களின் புண்ணிய பூமியாகும். வழிபடும் முறைகள் வேறுபட்டிருந்தாலும் கலிகாலத்தில் தேவியை நினைத்து தியானித்து வழிபடுவது அனைத்து இன்னல்களையும் அகற்றிட சிறந்த வழியாகும். சஹஸ்ர கோடி சூரிய ஒளிமயமாய் பிரகாசிக்கும் மகிஷாசுர மர்தினியின் முன்னால் மும்மூர்த்திகள் கூட தியானித்து கரங்குவித்து வணங்கி நின்று விடுகின்றனர். இன்னல் வரும்போது என்ன செய்வது? அம்பாளின் சரணங்களை தியானிக்க வேண்டும். அந்த சரணங்கள் என்ன செய்கின்றன? பிரம்மாதி தேவர்களை கூட அடிபணிய செய்கின்றன. சக்தி ஸ்வரூபிணியான அகில உலக அன்னையின் அருள் ஒளி அல்லவா உலகை படைப்பதும் காப்பதும் அழிக்கவும் செய்கிறது. பாரத மக்கள் பண்டே காலத்திலிருந்தே அன்னையை வழிபட்டு பூஜித்து ஆராதித்து வருகின்றனர். ஆரிய திராவிட கலாச்சார காலத்தில் சிவசக்திகளை ஒருங்கே ஆராதித்திருந்ததாக புராண இதிகாசங்களும் இலக்கிய வரலாறுகளும் கூறுகின்றன. கொடியவர்களை அழிப்பதற்கும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்கும் அல்லவா சாட்சாத் விஷ்ணுமாயை அன்னை பகவதியாக அவதரித்தாள். கேட்டதே அருளும் அந்த தேவி பக்தர்களின் இதயங்களில் பல பெயர்களிலும் வடிவங்களிலும் குடியிருந்த போதிலும் அன்னை வெவ்வேறானவர்கள் அல்ல. காளி என்றும் சரஸ்வதி என்றும் மகாலட்சுமி என்றும் பார்வதி என்றும் சண்டிகை என்றும் முத்துமாரி என்றும் எல்லாம் அழைக்கப்படும் அந்த பராசக்தி ஒன்றே ஆகும். கொடியவர்களுக்கு உக்ரஸ்வரூபிணியாக தெரியும் மகாமாயை உள்ள முருகி பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கு வேண்டியவை யாவையும் வழங்கும் கருணை வடிவான அன்னையாகிறாள். கேரளாவில் திருவனந்தபுரம் என்ற தலைநகரத்தில் உள்ள ஆற்றுகால் அம்மாவை தான் இன்று பார்க்க இருக்கிறோம். கலிமல நாசினியான அந்த ஜெகதம்பா கேரளத்தில் தலைநகரான திருவனந்தபுரத்தில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஆற்றுகாலில் பக்த ஜனங்களுக்கு அருள் வழங்கியவாறு சர்வமங்கள மங்கல்ய நாயகியாக குடியிருக்கிறாள். திருவனந்தபுரம் நகரம் அருள் தரும் கோவில்கள் நிறைந்த நகரம். முக்தியை தேடும் தீர்த்தாடக பக்தர்களின் லட்சிய மையம் இது. அனந்த சயனம் கொண்டுள்ள பள்ளி கொண்ட பத்மநாபனை தரிசித்து அருள் பெற்றிட பாரத நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு தினமும் எண்ணற்ற தீர்த்த யாத்திரை பக்தர்கள் விஜயம் செய்கின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் சக்தி ஸ்வரூபிணியான ஆற்றுகால் பகவதி அம்மனையும் தரிசித்து அம்மனின் அருள் பெற்று திரும்புகின்றனர். திருவனந்தபுரத்திற்கு வரும் பக்தர்கள் அம்மனை தரிசிக்காமல் திரும்பினால் தங்கள் தீர்த்த யாத்திரை புனித பயணம் முழுமை பெறாது என்று நம்புகிறார்கள். ஸ்ரீபத்மநாப சுவாமி கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தென்கிழக்கு பயணம் செய்தால் ஆற்றுகால் பகவதி கோவில் சன்னதிக்கு வந்து சேரலாம். பாரத நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்தும் திருவனந்தபுரத்திற்கு வந்து சேரலாம். ரயில் நிலையம், பஸ் நிலையம் வந்து சேரும் பக்த ஜனங்கள் ஆட்டோ ரிக்ஷா, சிட்டி பஸ் மூலம் ஆற்றுகால் கோவிலுக்கு வந்து சேரலாம். ஆற்றுகால் பகவதி அம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் புனித ஆலயம். இங்கு சுவாசினியான ஜெகதம்பிகா நாடி வருபவர்களுக்கு அடைக்கலம் அருளும் அன்னையாய் கேட்டவற்றை கொடுக்கும் தெய்வமாய் குடிகொண்டுள்ளாள். ஆற்றுகால் அம்மாவை தரிசித்து முக்தி பெறவும் எண்ணியதை அடையவும் அனைத்து மத ஜாதி சமய பேதமின்றி பக்த ஜனங்கள் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் தினம் தினம் இங்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இப்போதைக்கு கோவிலின் வரலாற்றை பற்றி பார்ப்போம். ஆற்றுகால் பகுதியில் பிரபலமான நாயர் குடும்பமான முள்ளுவீட்டை சேர்ந்த பரம பக்தரான குடும்ப தலைவருக்கு கிடைத்த பகவதி அம்மன் தரிசனத்திலிருந்துதான் கோவில் உருவானது என்பது ஐதீகம். ஒரு நாள் மாலையில் கிள்ளி ஆற்றில் குளித்து கொண்டிருந்த பெரியவர் முன் ஒரு சிறுமி தோன்றி ஆற்றின் அக்கறைக்கு தன்னை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேண்டினாள். சிறுமியை சற்று நேரம் இமை மூடாமல் கூர்ந்து பார்த்து நின்றுவிட்டு பின் அச்சிறுமியை ஆற்றை கடத்தி தனது வீட்டுக்கு அழைத்து சென்றார். அவர் விருந்தோம்பலிடையில் அச்சிறுமி மாயமாய் மறந்துவிட்டாள். அன்றிரவு தேவி தோன்றினாள். அருகில் உள்ள தோட்டத்தில் 3 கோடுகள் தென்படும் இடத்தில் தன்னை குடியிருத்த வேண்டுமென்று சிறுமி வேண்டியதாக அக்குடும்ப தலைவர் கனவு கண்டார். மறுதினம் தோட்டத்திற்கு வந்த அவர் 3 கோடுகளை கண்டு வியந்து அங்கே ஒரு சிறு கோவில் கட்டி பகவதியை குடிவைத்தார். சில ஆண்டுகள் கடந்ததும் ஊர் மக்கள் அக்கோவிலை புதுப்பித்தனர். கைகளில் வாள், சூலாயுதம், கங்காளம், அப்படியென்றால் எலும்புக்கூடு,
கேடயம் ஆகியவை தாங்கிய நாற்கரங்கள் கொண்ட தேவி விக்கிரகம் செய்து பத்ரிநாத்திலிருந்து பிரதம புரோகிதரை இங்கு வரவழைத்து மங்களகரமான சுப முகூர்த்தத்தில் பிரதிஷ்டை செய்தனர். கற்பு கரசியான கண்ணகியின் அவதாரம் ஆற்றுக்கால் பகவதி என்றும், மதுரை நகரை தீக்கு இரையாக்கிய பின் கேரளத்திற்கு வந்து கண்ணகி கொடுங்கல்லூருக்கு செல்லும் வழியில் ஆற்றுக்காலில் தங்கினாள் என்றும் ஒரு ஐதீகம் உண்டு. கோவிலில் திருவிழா காலங்களில் வழக்கமாய் பாடுகிற தோற்றம் பாடல் கண்ணகி வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. கோவில் கோபுரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் அழகிய சிற்பங்களிலும் கண்ணகியின் வரலாற்று காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆதிசங்கரருக்கு பின் கேரளத்தில் பிறவி எடுத்த மாமுனிவர்களில் முதன்மை பெறும் ஸ்ரீ வித்யாதிராஜ சட்டம்பி சுவாமி தன் இருப்பிடமாக ஆற்றுக்கால் பகவதி கோவிலையும் சுற்றுப்புறத்தையும் பயன்படுத்தியிருந்ததாய் முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர். கோவிலுக்கு வருகை தரும் எந்த ஒரு நபரையும் கவர்வது சிற்பங்களில் பேரழகு ஆகும். தமிழகத்தினுடையவும் கேரளத்தினுடையவும் சிற்பக்கலைகளில் இணைந்த கூட்டுக்கலவையின் மகத்துவம் ஆற்றுக்கால் கோவில் கோபுரங்களில் காணப்படுவது. கோபுர முகப்பில் மகிஷாசுரமர்தினி, முகமண்டபத்தில் மேல் பகுதியில் காண்பது வேதாளத்தின் மீதமர்ந்திருக்கும் தேவி, ராஜகோபுரத்தின் உள் சுவர்களில் செதுக்கப்பட்டிருக்கும் காளி தேவியின் ரூபங்கள், தென்புற கோபுரத்தின் உள்ளே வீரபுத்திரர் சிற்பம், அன்னமூட்டுதல், துலாபாரம் ஆகியவைகளுக்கு பயன்படுத்தும் இடத்தின் மேல் சுற்று பிரகாரத்தின் முன்னால் இரு பக்கங்களிலுமாக தென்படும் ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ பார்வதி பரமசிவன், தென்புற கோபுரத்தின் மீது செதுக்கப்பட்டுள்ள மகேஸ்வரி ஆகிய சிற்பங்கள் ஓர் திறமை மிக்க சிற்பியின் கைதேர்ந்த படைப்புகளாகும். சுற்றுப்பிரகாரத்தின் மேலே விக்னேஸ்வரனும் முருகனும் தசாவதார தேவதைகளும் சிற்பங்களாக காட்சியளிக்கிறது. வடபக்கம் ராஜகோபுரத்தின் இரு பக்கங்களிலும் கண்ணகி வரலாறும், தென்கோபுரத்தின் இரு பக்கங்களிலும் தட்சையாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. கோபுரங்களில் இராமாயணம், தேவியின் கதை என்பவைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள அழகுமிக்க சிலைகளையும் காணலாம். முன்பக்கம் தென்படும் அழகுமிக்க அலங்கார நுழைவு வாசல் வளைவும் சிற்பக்கலை அழகிற்கு மகுடம் போல் திகழ்கிறது. கர்ப்ப கிரகத்திற்குள் பகவதி தேவியின் இரு விக்கிரகங்கள் உண்டு. புராதனமான மூல விக்கிரகம் இரத்தின கற்கள் பதித்து தங்க அங்கியால் போர்த்தப்பட்டிருக்கிறது. மூல விக்கிரகத்தின் கீழ் அபிஷேக விக்கிரகமும் பக்தர்களுக்கு தரிசிக்கலாம். சுற்றுப்பிரகாரத்தின் வடகிழக்கு பக்கம் சிவபெருமானையும், தென்மேற்கு பகுதியில் கணபதி, மாடன், நாகர் என்னும் உபதெய்வங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. உயிர் துடிப்பு மிக்க பல்வேறு சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவிலின் கர்ப்பகிரகத்தில் பக்த ஜனங்களின் ஈரமான விழிகளை உற்று நோக்கியவாறு அருள் வழங்கி புன்னகை பூத்து குலுங்க திவ்ய ஜோதியாய் ஜொலிக்கும் பராசக்தியின் தரிசனமும் பக்தர்களின் சரணகோஷ ஒலியும் ஏவரேயும் பக்தி பேரின்பத்தில் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. ஆற்றுக்கால் கோவிலில் மிகவும் முக்கியமான மாபெரும் விழா இந்த பொங்கல் திருவிழா. பழங்கால திராவிட மக்களின் ஆசார விழா இந்த பொங்கல் நிகழ்ச்சி. கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆரம்பமாகி 10 தினங்கள் தொடர்ந்து நடக்கும் விழா சடங்குகளில் மிக முக்கியமானது மாசி மாதம் பூர நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒருங்கிணையும் நன்னாளில் நடைபெறும் நிகழ்ச்சியான் உலக புகழ்பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற பொங்கல் விழா. எல்லா தினங்களிலும் பகலில் தேவி பாடல்களும் பஜனையும், இரவில் கோவில் கலைகள், நாட்டுப்புற கலைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உள்ள கலை நிகழ்ச்சிகள், இன்னிசை விருந்துகள் கோவில் வளாகத்தில் நடைபெறுகின்றன. திருவிழா நடைபெறும் காலகட்ட இரவுகளில் நகரின் பல்வேறு இடங்களிலிருந்தும் தேவி வரலாற்று காட்சிகளை வடிவமாக்கி உருவாக்கப்பட்ட அலங்கார விளக்குகள் கோவில் வந்தடையும். 9ஆம் நாள் நகரில் உள்ள அனைத்து ரோடுகளும் ஆற்றுக்கால் நோக்கி நடைபோடும். கோவிலைச் சுற்றி சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றுப்புற இடங்கள், வயல்கள், தோட்டங்கள், வீடு வளாகங்கள், ஆபீஸ், சுற்றுப்புற இடங்கள், ரோடுகள் எல்லாம் பொங்கல் படைக்கும் களங்களாக மாறுகின்றன. கேரளத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் படைத்து தேவியை வழிபடும் விழாவில் கலந்து கொள்கிறார்கள். அரிசி, சர்க்கரை, தேங்காய் மற்றும் பொங்கலிட தேவையான பொருட்களுடன்
புதுப்பானை ஏந்தி பொங்கலுக்கு முன்தினம் இரவே வந்து இடம் பிடிக்க தொடங்குகிறார்கள். தொலைவில் இருந்து வரும் பக்த ஜனங்களுக்கு பொங்கல் படைத்து வழிபாடு செய்வதற்கான அத்தனை பொருட்களும் ஆற்றுகால் பகுதியில் அன்று வாங்க எளிதில் கிடைக்கும். வட இந்தியாவில் நடைபெறும் கும்பமேளாவை போல் ஒரு மாபெரும் விழாவாக திகழ்கிறது ஆற்றுகால் பொங்கல் திருவிழா. கண்ணகி வரலாறு பாடி ஆற்றுகால் அம்மனுக்கு காப்பு கட்டி குடி வைப்பதுடன் விழா ஆரம்பமாகிறது. கொடுங்கல்லூர் அம்மாவை ஆற்றுகால் கோவிலுக்கு அழைத்து வருவது முதல் பாண்டிய மன்னரின் அழிவு வரை உள்ள கதை பொங்கல் தினத்தில் முன் 9 தினங்களில் பாடலாக பாடி முடிக்கப்படுகிறது. நீதி தவறிய பாண்டிய மன்னரின் அழிவுக்கு பின் செண்டை மேளமும் குரவையொலியும் நிறைந்து நிற்கும் சூழலில் பொங்கல் அடுப்புகளில் தீ மூட்டப்படுகிறது. மாலையில் குறிப்பிட்ட சுபவேளையில் கோவில் அர்ச்சகர் தீர்த்த நீர் பொங்கல் பானைகளில் தெளிக்கும் போது விமானம் வானவெளியிலிருந்து மலர்கள் தூவுகிறது. பொங்கல் நைவேத்தியம் தன்னை தேவி ஏற்றிக்கொண்ட மனநிறைவுடன் பொங்கல் பானைகளை ஏந்தி பெண்கள் வீடு திரும்புகின்றனர். சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணக்காடு சாஸ்தா கோவிலுக்கு பலவிதமான அணிவகுப்போடும் மேளதாளத்துடனும் தேவி யானை மீது எழுந்தருளி ஊர்வலமாக செல்வாள். தேவி ஊர்வலம் செல்லும் ராஜவீதி அனைத்தும் கொடி தோரணங்களாலும் மின்விளக்கு அலங்காரங்களாலும் கலை நிகழ்ச்சிகளாலும் நிறைவு பெற்று ஓர் அற்புத உலகமாய் நிகழ்கிறது. ஊர்வலத்தின் முன்னணியில் அநேக அலங்கார வண்டிகளின் பலவிதமான கலை வடிவங்களும் கலை நிகழ்ச்சிகளும் கலை வண்ண கண்காட்சிகளும் அணி அணியாய் செல்வதை காணலாம். தேவி மகாத்மியத்திலும் இதர புராணங்களிலும் கூறப்படும் அற்புத நிகழ்ச்சிகளும் கண்ணகி கதை நிகழ்ச்சிகளையும் சித்தரிக்கும் காட்சிகள் நாட்டுப்புற கலைகளான பொய்க்கால் குதிரை நடனம், மயில் நடன, கோலாட்டம், தெய்யம், கரக ஆட்டம், மாறுவேடம் இவைகள் அனைத்தும் நிறைந்த கவர்ச்சியான ஊர்வலத்தை காண ராஜவீதியின் இருபக்கமும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் தூக்கத்தை மறந்து கண்விழித்து காத்திருப்பார்கள். ஆற்றுகால் தேவியின் கருணை கடாட்சத்தால் மாங்கல்ய பாக்கியம் பெற்றவர்கள், தீரா நோய்கள் குணமடைந்தவர்கள், குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள் மற்றும் பல வேண்டுதல்கள் நிறைவேறிய பல்வேறு ஜாதி மதத்தை சேர்ந்தவர்கள் அன்னை ஆற்றுகால் தேவியை ஓர் முறை தரிசிக்க எல்லா நாட்களும் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளார். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு எனும் நாட்களில் வழக்கத்திற்கு மேல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். ஆற்றுகால் தேவியை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும், எண்ணியவை கைகூடும் என்பதை புரிந்து கொண்ட பக்த பெருமக்கள் அயல் நாடுகளிலிருந்து கூட பொங்கல் வழிபாடு நடத்த ஆற்றுகாலுக்கு விஜயம் செய்கிறார்கள். கோவிலுக்கு வர இயலாதவர்கள் வழிபாடுகள் செய்தும் நன்கொடைகள் அனுப்பியும் ஆற்றுகால் அம்மை அவளின் ஆசியை பெற்று வருகிறார்கள். ஓம் ஆற்றுகால் அம்பிகே சரணம்.